Hi friends, very warm welcome to Sanu's Kitchen. இன்னைக்கு நம்ம Sanu's Kitchenல ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். கொள்ளு வச்சு ரசம் எப்படி பண்றது அப்படிங்கறதாங்க பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த மழைக்காலங்கள்ல இந்த கொள்ளு எடுத்துக்கிறது அவ்வளவு நல்லதுங்க. வாங்க இது எப்படி பண்றது, இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வார்ம் வெல்கம் டு சனுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சனுஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரசம் தான் பார்க்க போகிறோம். கொள்ளு ரசம். இது வந்து எல்லா கடையிலுமே நம்மளுக்கு கிடைக்கும். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, கோல்டுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இதில் எப்படி ரசம் வைக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு இந்த கொள்ளு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். ஒரு 10-12 பல்லு வந்து பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி ரசம் வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் இந்த கொள்ளை போட்டுக்கோங்க. போட்டு இதை ஒரு 2 தடவை நல்லா கழுவி உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இங்கே வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவிட்டு, எவ்வளோ உங்களுக்கு ரசம் வேணுமோ, எவ்வளோ அந்த உங்களுக்கு அதை இது கொள்ளோட வந்து கொள்ளு வெந்து அந்த இது சாறு வரும் இல்லையா, அந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு 4 to 5 விசில் நல்லா விட்டு எடுத்துக்கோங்க. அது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் சொல்கிறேன். இப்போ கொள்ளு வெந்துட்டு இருக்க டைமில் நம்ம புளியை ஊற வச்சுக்கலாம். நீங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் வந்து புளியை எடுத்துக்கோங்க. இப்போ புளி கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம கொள்ளும் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இதையெல்லாம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜீரகம், மிளகு, பூண்டு, கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகா. இது வந்து வரமிளகா வந்து நீங்கள் சேர்த்து போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப காரமாயிடும். ஸோ அதனால நான் மிளகும் இருக்கிறதுனால நான் வந்து ஒரே ஒரு மிளகா தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் தாளிக்கிறப்ப நம்ம மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா கொள்ளு நல்லா நம்மளுக்கு வெந்துருச்சு. நீங்கள் வந்து எவ்வளோ விசில் விட்டாலும் கொள்ளு வந்து இந்த மாதிரி தான் முழுசாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வேகலை அப்படின்னு நினைக்க வேணாம், வெந்திருக்கும். ஸோ வந்து இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த தண்ணியை இருத்துட்டு இந்த கொள்ளை வந்து நம்ம கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் அடிச்சுக்கணும். ஸோ மிக்சியில் நீங்கள் 1 பல்ஸ் 2 பல்ஸ் விடும்போது இந்த கொள்ளு வந்து நல்லா மஞ்சிரும். அதுவரையும் இந்த கொள்ளு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை விசில் விட்டாலும் இந்த கொள்ளு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த வந்து தண்ணியை நம்ம வந்து ரசத்துக்கு வேணுங்கிற தண்ணியை வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரசத்துக்கு தேவையான சாறை வந்து வடித்து எடுத்திருக்கேன். கொள்ளு ரசத்துக்கு தேவையான தண்ணி எடுத்தாச்சு வேக வச்சு. இப்போ இந்த கொள்ளை வந்து என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்சியில் 1 பல்ஸ் 2 பல்ஸ் விட்டு இதை வந்து அடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு தாளித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ நம்மளுக்கு கொள்ளு ரசத்துக்கு தேவையான இது சாறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இங்கே வந்து ஜீரகம், மிளகெல்லாம் அரைச்சி வச்சோம்ல, இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச ஜீரக மிளகை நம்ம வந்து இதில் சேர்த்தாச்சு. இப்போ அதுக்கப்புறமா இங்கே வந்து நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இதுக்கப்புறமா நான் வந்து இங்கே தக்காளி, ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நான் வந்து தக்காளி எல்லாமே கரைச்சாச்சு. இப்போ இதை வந்து தாளிச்சிருவோம். பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமாக ஜீரகம், இப்போ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க. வர மிளகா, கருவேப்பிலை சேர்த்துனோடனே நான் பெருங்காயம் சேர்த்திருக்கேன். பெருங்காயத்துக்கு அப்புறமா கருவேப்பிலை, பெருங்காயம், வரமிளகாய், இது கடுகு, ஜீரகம் சேர்த்துருக்கேன். அதோட நம்ம கரைச்சி வச்சு இந்த ரசத்தை இதில் ஊற்றிக்கலாம். இது நல்லா சிம்லேயே வச்சு நல்லா நுர கட்டி வரணும் ரசம். ரசத்தை வந்து கொதிக்க விட்டுறாதீங்க, டேஸ்ட் வந்து மாறிடும். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, கோல்டுக்கு ரொம்ப நல்லது. இது காய்ச்சல் டைம்ல சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது வந்து நல்லா நுரக்கட்டி நம்மளுக்கு வந்து கொதிச்சு வரட்டும். இப்போ அதுக்கிடையில் வந்து இந்த கொள்ளு பருப்பு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து தாளிச்சு எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பல்ஸ் இல்லை 2 பல்ஸ் விட்டு எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா மஞ்சிரும். பார்த்தா நம்மளுக்கு வந்து வேகாமல் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஒரு பல்ஸ் 2 பல்ஸ் விட்டு எடுக்கும் போதே நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி குழஞ்சு வந்துடுச்சு. நல்லா நம்மளுக்கு கிரைன் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சிருவோம். இப்போ பேன் சூடானோடனே நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இங்கே ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு, ஜீரகம் சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், வெங்காயம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வந்து வதங்கணும், நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் வந்து நம்மளுக்கு நல்லா நுரக்கட்டி வந்துட்டுருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். இப்போ இந்த ரசத்தை இறக்கிடுவோம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்க கொள்ளு பருப்பை இதில் ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி உப்பு போட்டுட்டேன் தக்காளி வெங்காயம் வதங்குறப்பயே. நீங்கள் போடலை அப்படின்னா இந்த டைமில் போட்டுக்கோங்க. ஓகே, இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா இதை இறக்கிடுவோம். இப்போ இங்கே நல்லா கொதிச்சிருச்சு. போதும் நம்மளுக்கு இந்த கொள்ளு பருப்பு. ஸோ இப்போ இதையும் இறக்கிடலாம். இது இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லித்தலை, அவ்வளோதான். நம்ம சாப்பாட்டோட ரசம் ஊற்றி சாப்பிடும்போது இந்த கொள்ளு பருப்பையும் ஒரு கரண்டி நீங்கள் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த சாப்பாட்டுக்கு ரசம் இந்த பருப்பு 3மே நல்ல காம்பினேஷன் இருக்கும். ஒயிட் ரைஸோட இந்த பருப்பையும் ரசத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதையும் இறக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளுக்கு ரொம்ப சத்தான ஒரு கொள்ளு ரசம் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வருதுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி விட்டுருங்க. திருப்பி ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களுக்கு மீட் பண்ணுறேன்.